எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். நீ செஞ்சேரி மலை போய் அங்கே பக்கத்தில் செஞ்சேரி புதுராமா அவங்க ஊர் பயங்கரமாக வந்து கிரிக்கெட் விளாடுவாங்களாம்மா நண்பா இந்த வயசுலேயே. அதை நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் தட்டி மட்டும் விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தரமான சம்பவம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. நண்பா நம்ம சஞ்சய் குமாரை பார்க்க வந்திருக்கோம். கிரிக்கெட் வந்து நம்ம கூட நம்ம ஜாலியாக விளையாட போகிறாரு. அது இந்த வயசில் வந்து துருதுருன்னு இருக்காப்புல. வேறு லெவலில் வந்து பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங் பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம நேரடியாக வந்திருக்கோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருப்போன்னு. அவங்க ஃபேமிலி கூட தான் நம்ம உட்காந்துருக்கோம். அவங்க அப்பாட்ட நான் வந்து நம்ம இதை பற்றி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் தான் பாருங்கள். அண்ணா வணக்கம். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். செந்தில்குமார். செந்தில்குமார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சஞ்சய்குமார். சஞ்சய்குமார். உங்கள் பேர் என்ன பாப்பா? அனுஷியா. அனுஷியாவா? என்ன படிக்கிறீங்க? 4th standard. 4th ஸ்டாண்டர்டா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 1ஆவதா? 1ஆவதுலேயே பையன் பாருங்க கிரிக்கெட்டு பயங்கரமாக விளையாடுறான். நண்பா இப்போ நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம். இங்கேருந்து கிரவுண்டு எத்தனை கிலோமீட்டர்ண்ணா? 1/2 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோ? 1/2 கிலோமீட்டரா? இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தான். நீங்கள் நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு 2 பேருமே கிரிக்கெட் வந்து வேறு லெவல் வந்து போவாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது லைவாக நாங்கள் ஷூட் பண்ணுறோம். வாங்க போகலாம். சஞ்சய்குமாரோட அப்பா தான் வந்து பவுலிங் போடுவார் சஞ்சய்க்கு. இவரும் வந்து கிரிக்கெட் பிளேயரு. சின்ன வயசுலேருந்து வந்து ரொம்ப கிரிக்கெட் விளாண்டு தம்பிக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் இதெல்லாம் ஸ்டெம்பெல்லாம் நட்ட வச்சிட்டாரு. அவர் தான் சஞ்சய்குமாருக்கு வந்து பவுலிங் போட போகிறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுன்னா ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த கிரவுண்டில் நீங்கள் மட்டும் தான் விளாடுவீங்களாண்ணா இல்லை நிறைய பேர் வருவாங்களா? இங்கே வருவாங்க. ஓ, உனக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? கிரிக்கெட்டில் எந்த பிளேயர் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்? தோனி தான் பிடிக்கும். தோனி தான் பிடிக்குமா? பேட்டிங்கில் வந்து யார் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பேட்டிங்கில் சொல்லு, யார் பிடிக்கும்? பேட்லேயும் பிடிக்கும். பேட்லி பிடிக்குமா? பவுலிங்கில்? பேட்லி தான் பிடிக்குமா? உனக்கு யாருக்கு உனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு இந்த மாதிரி? எங்கள் அப்பா. அப்பா தான் சொல்லி கொடுத்தாரா? உனக்கு வந்து எப்படி பெரிய ஆளான கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் ரொம்ப ஆசையாக உனக்கு? அப்புறம் கிரிக்கெட் நல்லா விளையாடணும், வெளிநாட்டு போகணும். சொல்கிறா சொல்லு சாமி. அது அங்கேயே தான் இருக்கு. சொல்லு, நல்லா சொல்லு. ஒன்று தைரியமாக சொல்லு. மாமா பேசு, நல்லா பேசு சாமி. வெக்கப்படுறானுங்க ரொம்ப. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டு வானொலி கழகத்தில் டெம்பரரி ஜாப்பாக போயிட்டுருக்கீங்க. டெம்பரரி ஜாப்பாக போயிட்டுருக்கீங்க. தம்பிக்கு நீங்கள் தான் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நான் அப்படியே கிரிக்கெட் டிவி பார்த்து அப்படியே பழகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு இதாக
போயிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். பசங்களை வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். தம்பி வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் விளாட்றான், நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். அது நல்ல விஷயமா தான். நமக்கு எப்படி திறமை வருதோ அப்படியே அவன் ஆகட்டுங்க. வேண்டாம், நல்லா இருக்குது, நல்லது தான். அதே மாதிரி படிப்பிலும் வரணும், எல்லாத்தையும் விளையாட்டு திறமையில இருந்தால் அவனுக்கு நல்லதுதான்ட்டு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் விளையாட்டில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுனால அது அப்படியே போகட்டுங்களேன்ட்டு விளையாட்டு பழகட்டுங்க, அது தப்பு. அப்பா நீயும் வந்து பேட்டிங்லாம் பண்ணுவீன்னு எனக்கு அப்பா சொல்லியிருந்தாரு. எப்படி உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அதை சொல்லுங்கள். டிவி பார்த்தேன், சரி, அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கிரிக்கெட்டில். சரி, நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. நல்லா இருந்தால் விளையாடுறதுக்கு அவ்வளோதானா? தம்பி சஞ்சய்குமார், கிரிக்கெட் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்களா? பவுலிங் சொல்லுங்கள். விளையாட்டு ஜாலியாக இருக்குது. சொல்லுங்கள் அங்கே பார்த்து சொல்லுங்கள். அவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. சொல்லுங்கள். கொஞ்சம் வெக்கம் ஜாஸ்தி. சஞ்சய்குமார், நீங்கள் சொல்லுங்கள். விளையாடுறது நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த பேட்டை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லுங்கள். சொல்லுங்க, கிரிக்கெட் பற்றி சொல்லுங்கள். சஞ்சய்குமார், நீங்கள் என்னோட ஏஜில் இருக்கிற பசங்க கூட எல்லாம் விளாண்டுருக்கியா கிரிக்கெட்டு? விளாண்டுருக்கியா? உன் டீமில் சேர்த்திப்பாங்களா உன்னை? நல்லா விளாடுவியா? எதுவுமே பேச மாட்டுறாங்க. சரிண்ணா, உங்கள் பையன் வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயராக வரான்னா நீங்கள் எந்த மாதிரி சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்கள். அதை விட வேறு சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது. நல்லா விளையாண்டுட்டு நல்லா ஒரு இவன் திறமை எல்லாம் வெளி திறமை காமிச்சாக்கன்னா அது எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான். இவன் திறமை கிடைச்சது ஒரு இது. ஏன்னா இப்போ ஒரு வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திறமை இருக்குதுங்க தம்பிக்கு. வந்து அவன் ஏஜ் இன்னும் வளர அவனுக்கு இன்னும் வந்து அவனுக்கு இந்த கிரிக்கெட் மேலே இன்னும் ஆர்வம் வந்துடும். நல்ல கோச்சிங்கை கிட்ட நீங்கள் வந்து பையனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெரிய கிரிக்கெட் பிளேயராக வந்துடுவான். சரிங்களாண்ணா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். வந்து நான் கிராமப்புறம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கிரிக்கெட் பற்றி அதிகமாக அவன் கோச்சிங் ஊருக்கு வந்து சரியான வசதி கிடையாது. அவன் இதுவும் இந்த நீங்கள் நடத்துகிற யூடியூப் சேனல் வழியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளியே திறமை வெளியே வந்தாக்குன்னா அது அவனுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். கண்டிப்பாக அது வந்து நீங்களால நீங்கள் இருக்கிற முன்னேற்பனாலும் முடியும். அதுக்காக நாங்களுக்கு ஒரு இதுக்காக தான் இங்கே டவுன் சைடு இருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்னென்ன கிரிக்கெட் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாதனால எங்களுக்கு ஒரு இது இன்னும் ஒன்று கோச்சிங் பார்த்துலையும் நான் நினைக்கிறேங்க. அதுக்கு உண்டான இது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படிங்கண்ணா? சொல்லுங்கள். இல்லை, எங்களுக்கு ஒரு விதத்தில் அது கரெக்டு தானுங்க. அது கிடைச்சா அந்த இது இன்னும் உண்டான வசதிகள் கோச்சிங் உண்டான ஒரு வசதிகள் கிடைச்சா இன்னும் டெவலப் பண்ணலாம் ஒரு நினைக்கிறேன் நான். நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இது செஞ்சேரி புத்தூர். ஆமாம் சார், குக்கிகிராம் ஒரு கிராமம் தான், ஒரு நார்மலான ஒரு கிராமம் தாங்க இது. இது ரெண்டாவுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டவுன் வசதிங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டருக்கு வந்துடும். விளையாண்டு பழங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா வேண்டாம், நல்லது அப்படி சொல்ல. ஓகேண்ணா. நண்பா, அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிராமம் தான். கிராமத்தில் வந்து இந்த கோச்சிங் இதெல்லாம் இல்லை நண்பா. ஏன்னா அப்பயும் வந்து இவங்க அப்பா வந்து பையனுக்கு வந்து நிறைய கோச்சிங் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக விளாடுவான், பேட்டிங் சரி பவுலிங் சரி பயங்கரமாக பண்ணுவான் நண்பா. அது பாருங்கள், அம்மா துண்டு தான் இருக்கான், ஆனால் பயங்கரமாக பின்னி பெடல் எடுக்கிறான். பாப்பாவும் தான். பாப்பாவுக்கு வந்து பவுலிங் வராது, பேட்டிங் தான் வரும். பின்னி பெடல் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சார்பாக தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். பெரிய ஆளாக வரணும், இப்போ கிரிக்கெட் பிளேயராக வரணும்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துறோம்பா. நீங்களும் வாழ்த்துங்க. கீழே அவங்க அப்பா நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவித்ரன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. ஓகே.